then after he entered into his ministry, அவர் ஊழியத்திற்கு போன பிறகு again he got God's approval by the way he reacted to different situations. பல்வேறு சூழ்நிலைகளுக்கு இவர் எப்படி பிரதிக்கிரியை செய்தார் என்பதன் மூலமாக தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டார். For example, உதாரணமாக we read in Matthew Gospel chapter 12. மத்தேயு என்ற சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். We are trying to see how Jesus got God's approval. இயேசு எப்படி பிதாவுடைய அங்கீகாரத்தை பெற்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். We saw how he got it as a child. ஒரு குழந்தையாக இருக்கும்போது எப்படி அங்கீகாரத்தை பெற்றார். And we see how he got it as a working man, as a carpenter, businessman. ஒரு தொழில் செய்வதன் மூலமாக, தச்சு தொழில் செய்வதன் மூலமாக எப்படி அங்கீகாரத்தை பெற்றார். And later on when he entered into full time work also. அதற்கு பிறகு அவர் முழு நேர ஊழியத்தில் பிரவேசித்த பிறகும் we read here once he healed, verse Matthew 12:22. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். There was a blind mute man, he healed him. அங்கே ஒரு குருடனான மனிதன் இருந்தான், அவனை சுகப்படுத்தினார். And he immediately everybody said, this is the son of David. இவர் தாவீதின் குமாரன் என்று சொன்னார்கள். And verse 24, when the Pharisees heard this, they were jealous. 24ஆம் வசனம், பரிசேயரோ அதை கேட்டு அவர்கள் பொறாமை கொண்டார்கள். And they told the people, no, this is not the Holy Spirit, this is the Beelzebul, Satan, the ruler of demons. நாம் இதற்கு முன்பு மத்தேயு 12:22 இப்பொழுது 24 அவர்கள் எல்லாம் இது தேவனுடைய ஆவி அல்ல, இது பிசாசுடைய ஆவி என்று சொன்னார்கள். They called Jesus the prince of devils. பெயல்செபூல் பிசாசுடைய அதிபதி என்று இயேசுவை கூப்பிட்டார்கள். So now how did Jesus get God's approval when somebody called him such a bad name? இப்படிப்பட்ட கெட்ட பெயரினாலே இயேசுவை அழைத்த பொழுது இயேசு இந்த நேரத்தில் எப்படி பிதாவுடைய அங்கீகாரத்தை பெற முடியும்? I am sure a lot of people have experienced being called bad names. பழைய கெட்ட பெயர்களினாலே உங்களை சிலர் அழைத்திருக்கலாம், அந்த அனுபவத்தை அநேகர் பெற்றிருந்திருக்கலாம். As a servant of the Lord, I have I've heard many bad names people have called me. தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கக்கூடிய நான் அநேகர் மிகவும் கெட்ட பெயர்களினாலே என்னை அழைத்திருக்கிறார்கள். Many very bad names. மிக கெட்ட பெயர்கள். And Jesus said, இயேசு சொன்னார், Matthew 10, மத்தேயு 10ஆம் அதிகாரம், Matthew chapter 10, மத்தேயு 10ஆம் அதிகாரம். He says here, if they have called the head of the house Beelzebul, how much, verse 25, 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், how much more the members of his family? ஒரு எஜமானியே பெயல்செபூல் என்று அழைத்தால் மற்றவர்களை அப்படி வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? So the head of the house is called Beelzebul. ஆகவே அந்த வீட்டு எஜமான் அவரை பெயல்செபூல் என்று அழைக்கிறார், prince of devils. அதாவது பிசாசுகளின் அதிபதி. If I am a member of his family, they will call me by worse names. நான் அந்த குடும்பத்திலே ஒரு அங்கத்தனா இருந்தேன் என்று சொன்னால் என்னை அதை காட்டிலும் மோசமான பெயர்களை அழைப்பார்கள். So I learned from that Matthew 10:25. ஆகவே மத்தேயு 10:25 நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், if I really follow Jesus, உண்மையாலுமே நான் இயேசுவை பின்பற்றவனாய் இருந்தால், and I am a member of his family, நான் அவருடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தனாய் இருந்தால், people will call me bad names just like they call Jesus. அவர்கள் இயேசுவை அழைத்தது போலவே என்னையும் கெட்ட பெயர்களினால் அழைப்பார்கள். I want to ask all of you, உங்களை எல்லாரும் நான் கேட்கிறேன், has anybody called you a bad name because you are a disciple of Jesus? நீங்கள் இயேசுவுக்கு சீஷனா இருக்கிறபடினாலே யாராவது உங்களை கெட்ட பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார்களா? Maybe you children, when you are in school, somebody makes fun of you like that. பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஸ்கூலிலே படிக்கும் பொழுது சிலர் உங்களை கிண்டல் செய்திருக்கலாம். Or in college, because you don't dress in the worldly stylish way that other people dress. உலகத்தினுடைய அந்த பேஷனிலே நீங்கள் உடைய அணியாதபடினாலே உங்களை கெட்ட பெயரை சொல்லி கூப்பிட்டிருக்கலாம். So many bad names you can be called. பல விதமான கெட்ட பெயர்களினாலே உங்களை அழைக்கலாம். If nobody has ever called you a bad name, இதுவரை யாருமே உங்களை கெட்ட பெயரினால் அழைக்கவில்லை என்றால், then go to Matthew 10:25. அப்படியானால் நீங்கள் மத்தேயு 10:25க்கு போங்கள் and ask whether you're really a member of God's family or not. உண்மையாலுமே தேவனுடைய வீட்டிலே ஒரு அங்கத்தனா இருக்கிறீர்களா இல்லையா என்பதை கேட்டு பாருங்கள். Jesus said, if the head of the house is called Beelzebul, how much more you members of the family will be called bad names. வீட்டு எஜமானியே பெயல்செபூல் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? Maybe your relatives will call you bad names because you left their church and became a disciple of Jesus. நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரருடைய சபையை விட்டு நீங்கள் இயேசுவுக்கு சீஷனா மாறினபடினாலே உங்களை சொந்தக்காரர்கள் அப்படி அழைப்பார்கள். Or because you took baptism. அல்லது நீ ஞானஸ்நானம் எடுத்தபடினாலே அப்படி சொல்வார்கள். Or because you're a wholehearted disciple of Christ. அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு முழு இதயமுடைய சீஷனா இருக்கிறபடினாலே அப்படி சொல்வார்கள். We will get bad names. அப்படி கெட்ட பெயர்கள் உங்களுக்கு வரும்.
We should not get a bad name because we did something wrong. நாம் தவறு செய்து கெட்ட பெயரை சம்பாதிக்க கூடாது. There's no virtue in that. அதிலே எந்த ஒரு மதிப்பும் இல்லை. But to get a bad name when we do what is right, but because we are following Jesus. நாம் சரியானவற்றை செய்து இயேசுவை பின்பற்றுவதனால கெட்ட பெயரை சம்பாதிக்கலாம். At that time, how do I get God's approval? அந்த நேரத்தில் எப்படி நான் தேவனுடைய அங்கீகாரத்தை பெற முடியும்? What did Jesus do? இயேசு என்ன செய்தார்? See Matthew 12. மத்தேயு 12ஆம் அதிகாரம். When they said அவர் என்ன சொன்னார்? he's the ruler of demons. அவர் பிசாசுகளின் அதிபதி. Jesus said. இயேசு சொன்னார். See verse Matthew 12:32. மத்தேயு 12:32. You must read it slowly, carefully. இதை மெதுவாக கவனமாக வாசிக்க வேண்டும். Whoever speaks a word against Son of Man, it will be forgiven him. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். You know what that means? அவனுடைய பொருள் என்ன? Read carefully. மிகவும் கவனமாய் வாசிங்கள். You Pharisees, you're forgiven for calling me Beelzebul. என்னை பெயல்செபூல் என்று அழைத்தபடினாலே பரிசேயரே நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். But that's not all. அது மட்டுமல்ல. That verse means for the next 2000 years, if anybody speaks a word against me, is already forgiven. இந்த வசனமானது எவனாகிலும் அடுத்த 2000 ஆண்டுகளுக்கு யார் எனக்கு விரோதமாய் பேசினாலும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். Did you see that? நீங்கள் அதை பார்த்தீர்களா? He did not say you all are forgiven. நீங்கள் எல்லாரும் மன்னிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லவில்லை. He said whoever speaks a word. எவனாகிலும் மனுஷனுக்குமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை பேசினார். That means for 2000 years. 2000 ஆண்டுகளாக. There are so many people today who call Jesus bad names. இன்றைக்கும் இயேசுவை கெட்ட பெயரில் சொல்லி அழைக்கிறார்கள். 2000 years ago Jesus forgave them. 2000 ஆண்டுகள் முன்பதாகவே இயேசு அவர்களை மன்னித்து விட்டார். And so we must forgive. ஆகவே நாமும் மன்னிக்க வேண்டும். Whatever bad name people called you, நம்ம என்னவெல்லாம் கெட்ட பெயரை சொல்லி நம்மை கூப்பிட்டாலும், Father forgive them. பிதாவே இவர்களை மன்னியும். For they don't know what they are doing. இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள். So that is Jesus' attitude, and that should be our attitude to everyone. இதுதான் இயேசுவுடைய மனப்பான்மையா இருந்தது. நம் ஒவ்வொருவருக்கும் இந்த மனப்பான்மை தான் இருக்கு. Whoever spoken a word against me, எனக்கு விரோதமாக யார் எந்த பேசியிருந்தாலும் I have forgiven him. நான் அவரை மன்னிக்கிறேன். I have preached this many times. நான் பல சமயங்களில் இதை பிரசங்கித்திருக்கிறேன். Sometimes somebody comes and tells me, சில சமயத்திலே சில இடத்துல வந்து சொல்வார்கள், Brother Zach, somebody there has written some article criticizing you. சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களை குறித்து ஏதோ ஒரு இடத்திலே ஒரு கெட்ட ஒரு பத்தி எழுதியிருக்கிறார்கள் பத்திரிகையிலே. Or on the internet somebody has written something. அல்லது இணையதளத்திலே யாரோ ஒருவர் வலைதளத்திலே எழுதியிருக்கிறார்கள் மோசமாக. I know, I have seen also in the internet many people write against me. நானும் வலைதளத்திலே அநேகர் என்னை குறித்து மோசமாக எழுதியிருப்பதை படித்திருக்கிறேன். I say forgiven. நான் மன்னித்து விட்டேன். Immediately I don't know who that person is. யார் கூட எனக்கு தெரியாது, நான் உடனே மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறேன். Some part of the world he read my message and he is offended and he insults me. உலகத்தின் ஏதோ ஒரு மூலையிலே நான் எழுதின செய்தியை படித்துவிட்டு அதனாலே மனத்தாங்கள் அடைந்துவிட்டு அவர் என்னை பற்றி மோசமாக எழுதுகிறார். Somebody newly writes something now. இப்பொழுது யாராவது புதிதாக எழுதினால், I don't know who it is, somebody tells me Brother Zach so and so wrote something against சகோதரர் ஜாக் அவர்களே யாரோ ஒருவர் இப்படி எழுதி இருக்கிறார்கள் சொல்கிறார்கள். Forgiven. மன்னிக்கப்பட்டாயிற்று. உடனடியாக. If somebody is going to write something against me next week, அடுத்த வாரம் யாராவது எனக்கு விரோதமாக பத்திரிகையில் எழுதினால், forgiven now. இப்பொழுதே மன்னித்து விடுகிறேன். That is what Jesus teaches me from that verse. இந்த வசனத்திலிருந்து இயேசு இதைத்தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். That is what brings the Father's approval. இதுதான் பிதாவினுடைய அங்கீகாரத்தை கொண்டு வருகிறது. So you see another example, this is also made clear in 1 Peter chapter 2. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் இன்னும் அது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. You know, that refers to the time when they insulted Jesus when he was taken to the court finally. கடைசியாக இயேசுவை வழக்கு மன்றத்துக்கு எடுத்துச் சென்று அங்கே அவரை கிண்டல் செய்தார்கள். It says here in 1 Peter 2:21, Jesus has left an example for us to follow in his steps. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் 2:21. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். That even though he did no sin, அவர் பாவம் செய்யவில்லை. Verse 23, people reviled him. Verse 23, அவரை வைதார்கள். They reviled him, but he did not revile in return. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமல் இருந்தார். He did not speak to them in the same way they spoke to him. அவர் பேசின அதே விதத்திலே அவர் மாறுத்தரமாய் பேசவில்லை. When they slapped him, அவரை அறைந்தார்கள். Prophesy, who slapped you? இனி யார் உன்னை அறைந்தது? தீர்க்கதரிசனமாய் சொல்லு பாப்போம். He never replied like that. இவளுக்கெல்லாம் பதில் சொல்லவில்லை. What did he do? அவர் என்ன செய்தார்? He never threatened them. Verse 23. 23ஆம் வசனம், யாரையும் அவர் பயமுறுத்தவே இல்லை. He did not say, wait and see, one day I'll come back to the world and I'll judge you.
ஏய் காத்திருந்து பார், ஒரு நாளிலே நான் நியாயாதிபதியாய் வந்து உன்னை நியாயந்தீர்க்க போகிறேன் என்றெல்லாம் சொல்லி பயமுறுத்தவில்லை. He did not say, be careful, God will punish you and your children by doing உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் தேவன் தண்டிப்பார், ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லவில்லை. No. இல்லை, He kept entrusting himself to him who judges righteously. தம்மை நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்துக் கொண்டே இருந்தார். What did he do? நாம் என்ன செய்ய முடியும்? Who were these people who were treating him badly? அவரை யார் தவறாய் நடத்தி தவறாய் சொன்னார்கள்? Unconverted Pharisees, ரட்சிக்கப்படாத பரிசேயர்கள், Roman soldiers, ரோம போர் சேவகர்கள், and the followers of the high priest. அங்கே பிரதான ஆசாரியை பின்பற்றுகிறவர்கள். He kept quiet. அமைதியா இருந்தார். It doesn't say he entrusted himself to the Father. It says he kept entrusting himself in verse 23. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று வாசிக்கிறோம். That means he kept on doing it. அவர் தொடர்ந்து அப்படி செய்து கொண்டே இருந்தார் என்று We வாசிக்கிறோம். have to do it many times. பல சமயங்களில் அதை செய்து கொண்டிருக்கிறார். Everybody who insults us, we have to keep doing it. Father, யாரெல்லாம் நிந்திக்கிறார்களோ அந்த நேரத்தில் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவங்க ஒப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். you're the one who judges righteously. ஆண்டவரே நீர்தான் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர். I will not judge them. நான் அவரை நியாயந்தீர்க்க மாட்டேன். I will not answer them. நான் அவர்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன். I live before you. உமக்கு முன்பாக நான் I have வாழ்கிறேன். nothing against them. ஆண்டவரே அவர்களுக்கு I have nothing against them. நான் அவர்கள் மீது எனக்கு ஒன்றுமில்லை. Father, forgive them. நான் அவர்கள் பிதாவே அவர்களை மன்னியும். Bless their children. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். Of course, it cannot go well with them because God is a righteous God. தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இவருடைய காரியங்களிலே வாழ்க்கை சுமூகமாக செல்லாது. But we are not the one who has to take revenge. ஆனால் நாம் பழி வாங்குறவர்களாய் இருக்க கூடாது. See, it says in Romans chapter 12. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Verse 19. 19ஆம் வசனம். Never take your own revenge. நீங்கள் ஒரு காலம் பழி வாங்க வேண்டாம். Never. ஒரு காலம். Never try to take revenge on somebody who hurt you in any way. ஏதாவது ஒரு விதத்திலே உங்களுக்கு காயம் உண்டாக்கி இருந்தால் ஒரு காலம் அவர்கள் மீது பழி வாங்காதிருங்கள். That is how we get the Father's approval. இப்படி தான் நாம் பிதாவுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டும். Leave room for the wrath of God. தேவனுடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். Because he says, vengeance is mine, I will repay. நான் அவர்களுக்கு பதில் செய்வேன் என்று பிதாவானவர் சொல்கிறார். What should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Verse 20. 20ஆம் வசனம். If your enemy is hungry, feed உன் him. சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. If he is thirsty, give him a drink. அவனுக்கு தாகமா இருந்தால் பானம் கொடு. If you do that, you'll be keeping coals of love, the fire of love on his head. இப்படி நீ செய்வதனால் அன்பின் அக்கினி தழலை அவன் தலைமேல் குவிப்பாய். So we have to respond with the fire of love on ஆகவே him. நாம் அக்கினி அன்பினாலே அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். Don't be overcome by evil. தீமையினாலே வெல்லப்படாமல். 21, but overcome evil with good. 21ஆம் வசனம் ரோமர் 12:21 தீமையை நன்மையினாலே வெல்லு. In the world, everybody thinks you overcome evil with more evil. இந்த உலகத்திலே தீமையை அதிகமான தீமையினாலே தான் மேற்கொள்ள முடியும் என்று எண்ணுகிறார்கள். Somebody shouts at you, you shout back. யாராவது உங்களை சத்தம் போட்டால் நீங்கள் திரும்ப சத்தம் போடுங்க. It happens even between husband and wife. நான் கணவன் மனைவி இடத்திலே சண்டை போடுவதை கேட்டிருக்கிறேன். One evil, you do more evil. அவங்க சண்டை போட்டா நீங்க அதிகமா சண்டை போடுங்க. You cannot overcome. அப்படி ஜெயிக்கவே முடியாது. Both will sink into the pit. இரண்டு பேருமே குழிக்குள்ளே முழுகுவீர்கள். Overcome evil with good. தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். Even if it is the other person's fault. மற்ற நபருடைய தவறாய் இருந்தாலும் Be good. நீங்கள் நன்மையுள்ளவர்களாய் இருங்கள். See, for example, I experienced this when I was riding scooter on the road. நான் சாலையிலே ஸ்கூட்டர் ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது இதை அனுபவித்திருக்கிறேன். And somebody comes and crosses you and you collide with him. யாராவது திடீர்னு குறுக்க வந்துட்டாங்க, நீங்க உங்க வண்டி மேல மோதிட்டாங்க. Now, the rule in the road is whoever shouts loudest is going to win the argument. சாலையில் உள்ள விதி என்னவென்றால் அப்படி ரெண்டு பேர் மோதிட்டாங்கன்னா யார் ரொம்ப சத்தம் பண்றாங்களோ அவன் தான் சரியா வந்தவன். Even though he did wrong, he'll start shouting loudly. அவன் தப்பு செய்திருந்தாலும் அவன் சத்தம் போட்டால் அவன் சரியானவன். So I used to say, அவன் நான் சொல்லுவேன், even though it's his mistake, அவருடைய தவறா இருந்தாலும், I'm sorry sir. ஐயா என்னை மன்னித்துடுங்கள். Oh, then he's very happy. It's okay. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். We have to overcome evil with good. நாம் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். Never argue and shout back to anybody. யாரிடத்திலேயும் நீங்கள் வாக்குவாதம் செய்யவோ சத்தம் போடவோ வேண்டாம். We raise our voice only against the devil. பிசாசுக்கு விரோதமாய் மட்டுமே நம்முடைய சத்தத்தை உயர்த்த வேண்டும். The Bible says we do not fight with flesh and blood. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. But will God punish him? ஆனால் தேவன் அவனை தண்டிப்பாரா? See verse 19. 19ஆம் வசனம். Vengeance is mine,
I will repay. நான் பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Now when God says, பழி வாங்குதல் எனக்குரியது. when God says he'll repay him, I can't say no, don't repay him. ஆண்டவர் நான் பதில் செய்வேன் என்று சொன்னால் ஆண்டவரே வேண்டாம் நீங்க செய்யாதீங்க என்று சொல்ல வேண்டாம். I can't dictate to God what he should not do. தேவன் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று நான் அவருக்கு கட்டளை கொடுக்க கூடாது. Verse 19 it says earlier part, leave room for the wrath of God, let him do it. தேவ கோபாக்கனுக்கு இடம் கொடுங்கள், அவர் செய்யட்டும் என்று 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். You don't do it. நீ அதை செய்ய வேண்டாம். Let God do it. தேவன் அதை செய்யட்டும். You see, for example, Paul says in 2 Timothy 4. உதாரணமாக பவுல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். Paul practiced that. பவுல் அதை What he wrote in Romans 12, he practiced it. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதினாரோ அதை இங்கே நடைமுறைப்படுத்துகிறார். 2 Timothy 4:14. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Alexander the coppersmith did me much harm. கன்னானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். Did Paul forgive him? பவுல் அவரை மன்னித்தாரா? Totally. முற்றிலுமாக. Did Paul try to take revenge? அவர் பழி வாங்கினாரா? No. இல்லை. He probably did some good to him. அவர் ஒருவேளை அவருக்கு நன்மை செய்திருந்திருப்பார். He must have done good to the one who did evil to him. தனக்கு தீமை செய்தவனுக்கு நன்மை செய்திருந்திருப்பார். But he also says, அதே சமயத்தில் அவர் சொல்கிறார், the Lord will repay him according to what he did. கர்த்தர் அவனுடைய செய்கைக்கு தக்கதாக பலனளிப்பாராக. You say, hey, why does Paul say that? ஏன் இதை பவுல் சொல்லுகிறார் என்று கேட்கலாம். Let me ask you. நான் உங்களை கேட்கிறேன். Do you believe that was inspired by the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரை உந்தப்பட்டு இதை எழுதினார் என்று எண்ணுகிறீர்களா? Yes. ஆம். You can't say God don't repay him. ஆண்டவரே நீர் பதில் செய்ய வேண்டாம் என்று சொல்ல முடியாது நீங்கள். I don't judge him. நான் அவரை நியாயந்தீர்க்க மாட்டேன். I will not take any revenge. I will love him and do good to him. நான் ஒரு காலம் பழி வாங்க மாட்டேன், அவரை நேசிப்பேன், நன்மையை செய்வேன். It is true, the Lord will repay everybody who harms his children. ஆகவே தம்முடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு தேவன் பதில் செய்வார். But we don't wish evil for him. ஆனால் நாம் அவருக்கு தீமை வர வேண்டும் என்று எண்ணக்கூடாது. The Lord will repay him in his own way, in his own time, maybe in the final judgment. தேவன் தம்முடைய வழியிலே தம்முடைய காலத்திலே பதில் செய்வார். ஒருவேளை கடைசி நியாய தீர்ப்பிலே செய்யலாம். So it's very important. That is why Jesus got God's approval. ஆகவே தான் இயேசு பிதாவுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டார்.